நான் சோஷியல் மீடியால அவ்ளோ இன்வால்வ் ஆகலனா கூட, எனக்கு பாலிடிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ, அது சம்மந்தமான வீடியோஸ்லாம் பார்க்கறது உண்டு. ரொம்ப காலமாவே பாலிடிக்ஸ்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கவே இல்ல. அப்படி ஒரு ஆச்சரியம் தான் டிவிக்கே வின் பண்ணது. ஆனா, இத விட ஆச்சரியமா 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதாவது நம்ம வீட்ல இருக்க குட்டீஸ், விஜய் சொல்ற அந்த குட்டீஸ் வந்து திடீர்னு டிவிகேக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சாங்க. எதுக்கு புதுசா ஓட்டு போடுறத பத்திலாம் பசங்க பேசுறாங்கன்னு நம்ம யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளயே டிவிகேவும் வின் பண்ணிடுச்சு. எலக்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம எதையும் மாத்த முடியாது. ஆனா, இப்போ போய் நான் பசங்கள கேட்கிறேன். எதுக்காக டிவிகேக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னு கேட்கும்போது, அவங்க மைண்ட்ல இருக்க ஒரே கான்செப்ட் வந்து டிவிகேனா ஹீரோ, மத்தவங்கலாம் ஜீரோன்றது தான். இந்த கான்செப்ட்ட ரொம்ப ஆழமா அவங்க மைண்ட்ல பதிய வச்சிருக்காங்க. இது எப்படி நடந்திருக்குன்னா, சோசியல் ஹேண்டில்ஸ் மூலமா தான். ரிப்பிட்டேட்டிவா ஒரே விஷயத்த அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவங்க அத நம்பியிருக்காங்க. பெரியவங்களாங்கள நம்மளே நம்பும்போது, பசங்க நம்புறதுல ஒரு ஆச்சரியமே இல்ல. ஸோ இந்த இடத்துல ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. டிவிக்கே பண்ணது கரெக்ட்டா, தப்பான்ற ஆர்குமெண்ட்குள்ள நான் போவே விரும்பல. ஆனா பேரண்ட்ஸ் ஆன நம்ப ஒரு மேனிப்புலேஷன் நடத்துறதுக்கு அலோ பண்ணியிருக்கோன்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இத நம்ம தடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து இதனால தான் சோசியல் மீடியா பசங்களுக்கு பேன் பண்ணலாமா, வேணாமான்ற டிஸ்கஷன் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் வந்து அட்லீஸ்ட் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். பசங்க என்ன வீடியோ பார்க்கணும்? அவங்களுக்கு அது தேவையா? எடுகேட்டிவா இருக்கா? இன்னோவேட்டிவா இருக்கா? என்டர்டெயின்மெண்ட் தான் வேணும்னா கூட அதுக்கு பசங்களுக்குன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. அத பார்க்கலாம் அவங்க. ஸோ நம்ம உட்காந்து அவங்க எத பார்க்கணுன்றத கேட்டகரைஸாவது பண்ணணும். இல்லன்னா அவங்களுக்கு இப்ப அந்த பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தேவையா? இந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் பசங்களுக்கு தேவையான்றத ஒரு டிஸ்கஷன் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டா நான் ஒரு மெயின் பாயிண்ட்டா நினைக்கிறது, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, பல்க்கா வருதுன்னா கூட, அது ரைட்டா, ராங்கா இருந்தாலுமே, அத முதல்ல அவங்க வெரிஃபை பண்ணணும். அது கரெக்ட்டா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்பணுன்றத பசங்களுக்கு நம்ம இப்பத்துலருந்தே கத்துக் குடுக்கணும். ஒரு விஷயம் ரிப்பிட்டேட்டிவா வர்றதுனாலேயே, அது கரெக்ட் இல்ல அப்படின்றத அவங்களுக்கு கத்து தரணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நான் இன்னைக்கு டிஸ்கஷன்ல வைக்கணும்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க் யூ. பை.